இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பரான தினேஷ் கார்த்திக் சில நாட்களுக்கு முன் ஆல் டைம் இந்தியா 11 அணியை வெளியிட்டார். அதில் டோனி இடம் கொடுக்கவில்லை. தினேஷ் கார்த்திக் ஆல் டைம் ஆல் ஃபார்மேட். இந்திய அணி வீரேந்திர சேவாக், ரோஹித் சர்மா, ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, யுவராஜ் சிங், ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், அனில் கும்ப்ளே, ஜஸ்பிரித் பும்ரா, ஜஹீர் கான், 12 ஆம் வீரர் ஹர்பஜன் சிங். கேப்டன் யார் என்றும் அறிவிக்கவில்லை. விக்கெட் கீப்பர் யார் என்றும் அறிவிக்கவில்லை. டோனியுடன் பேரும் இடம்பெறவில்லை. இது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அத்துடன் ரசிகர்களின் விமர்சனத்திற்கு ஆளானது. இந்த நிலையில் டோனி சேர்க்காதது மிகப்பெரிய தவறு என தினேஷ் கார்த்திக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தினேஷ் கார்த்திக் கூறுகையில், நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். உண்மையாகவே இது மிகப்பெரிய தவறு. என்னுடைய இந்த பேச்சு வெளியானது பின்னர் இது குறித்து உணர்ந்தேன். நான் 11 பேர் கொண்ட அணியை தேர்வு செய்யும் போது பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றன. நான் விக்கெட் கீப்பரை மறந்துவிட்டேன். அதிர்ஷ்டமாக ராகுல் டிராவிட் அணியில் இருந்தார். நான் பகுதி நேர விக்கெட் கீப்பரை தேர்வு செய்திருப்பதாக எல்லோரும் நினைத்திருப்பார். நான் உண்மையாகவே ராகுல் டிராவிட்டை விக்கெட் கீப்பர் என நினைக்கவில்லை. விக்கெட் கீப்பராக இருந்த நான் விக்கெட் கீப்பர் இருப்பதை மறந்துவிட்டேன் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா?